நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி தன்னுடைய தேர்தல் செலவுகளுக்கு ஒரு கட்சி கூட்டம் போட்டா, ஒரு மாவீரர் நடத்தினா, மே 18 நிகழ்வுகளுக்கு மக்களிடத்தில் donate.namtamizhar.org அப்படிங்கிற இணைய பக்கத்தின் மூலமாக கிரவுட் ஃபண்டிங் வாங்குவாங்க. இதுக்கு தமிழில் திரள் நிதி அப்படின்னு பேர். நாம் தமிழர் கட்சி ஒரு திரள் நிதி திருட்டு கட்சி, திரள் நிதியை வச்சு வாழக்கூடிய கட்சி. இந்த திரள் நிதியில் முறைகேடு நடக்கிறது, திரள் நிதி திருடர்கள் அப்படின்னு சொல்லி திமுக நாம் தமிழர் கட்சி மக்களிடத்தில் வாங்குகிற அந்த கிரவுட் ஃபண்டிங்கை, அந்த திரள் நிதியை கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, அதை விமர்சனம் செய்கிறாங்க. எந்த திமுக? சொந்தமாக அண்ணாவுக்கு ஒரு கார் வாங்க கட்சிக்காரருக்கு கடிதம் போட்டு, அந்த கடிதத்தின் மூலமாக கட்சிக்காரன் காசு வசூல் பண்ணி, அதன் மூலமாக அண்ணாதுரைக்கு கார் வாங்குவதற்கு திரள் நிதி திரட்டிய திமுக நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் பண்ணுது. இதை நான் சொல்லல, நெஞ்சுக்கு நிதியில கலைஞர் கருணாநிதி சொல்றாரு. நெஞ்சுக்கு நிதியில கலைஞர் கருணாநிதிக்கு அண்ணாதுரை எழுதிய கடிதம், அந்த கடிதத்தை நெஞ்சுக்கு நிதியில அண்ணா கலைஞர் போட்டிருக்காரு. சென்னை தோழர் தேவராஜன் அவர்களிடம் மாநில மாநாட்டுக்கு செல்ல ஒரு பழைய மோட்டாருக்கு சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். அவரை கண்டு உன்னிடம் இருக்கும் 1000 ரூபாயை கொடுத்து மோட்டார் சைக்கிளுக்கு முன்பணமாக வைத்துக்கொள்ளும்படி நான் சொன்னதாக சொல்லி, ஒரு வாரத்தில் மோட்டார் வாங்கித்தர வேண்டும் என நான் கேட்டுக்கொண்டதாக சொல்லவும், அவரிடம் பணம் கொடுத்ததும் தகவல் எனக்கு தெரிவிக்கவும். நம்பிக்கை இல்லாமல் சொல்லியிருக்காரு. அவட பணம் இல்லை, பணம் கொடுத்தோன்னு எனக்கு தகவல் சொல்லுப்பா, ஒன்றரை 1000 ரூபாய் கொடுத்து பழைய மோட்டார் வாங்கி தர சொன்னதாக சொல்லவும் சொல்லி, சென்னை தேவராஜ் என்ற சொல்லு அப்படின்னு அண்ணாதுரை கலைஞருக்கு ஒரு கடிதத்தை போட்டிருக்காரு. இந்த கடிதத்துக்கு கலைஞர் சிலாகிக்கிறார். அண்ணாவின் முன்னேற்றத்திலும் உடல்நலத்திலும் கழக வளர்ச்சியிலும் அக்கறையுள்ள தேவராஜ் முதலியார்னா எந்த லேபில் நீங்கள் டெஸ்ட் எடுத்தான்னு கேட்டாதீங்க. தேவராஜ் முதலியார் அவர்கள் மூலம் மாநாட்டு வேலைகளுக்காக ஒரு பழைய கார் வாங்குவதற்கு அப்பா எவ்வளவு பாடு, அதற்காக ஒரு கடிதம். இன்று மாநாடுகளுக்கோ கூட்டங்களுக்கோ சென்றால் சாரசாரையாக கார்கள் ஊர்ந்து வருகின்றன. ஆனால் அன்று ஐயோ, அது நினைக்கும் போது நெஞ்சு இருக்குதே, அது நெஞ்சா இல்லை, பழைய பஞ்சா இருக்கு. உண்டியல் எடுத்து சேர்த்த பணம் ஒரு 100 200 என்று எண்ணும் பொழுது அதிலே ஒரு இன்பம். உண்டியல் எடுத்து சேர்த்த பணம் ஒரு 100 200 என்று எண்ணும் பொழுதே ஒரு இன்பம். அதில் 1000 என்பது அப்பொழுது எவ்வளவு பெருந்தொகையாக இருந்திருக்கிறது. அதனால்தானே தம்பி, உன்னிடம் இருக்கும் 1000 ரூபாயும் தேவராஜனிடம் கொடுத்து மோட்டார் காரை விரைவில் வாங்க ஏற்பாடு செய் என்று அண்ணன் அன்றைக்கு எனக்கு மடல் அனுப்பினார். 100 200 என்று எண்ணும் போதே எவ்வளவு ஒரு இன்பம், என்ன ஒரு ஆனந்தம் அப்படிங்கும் போது என்ன ஒரு ஆனந்தம். அது 1000 என்பது எவ்வளவு பெருந்தொகையாக இருந்திருக்கிறது. கார் வாங்கிறதுக்கு ஒரு கடிதம் போட்டு, உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதி, அதில் வந்து 50 100 உண்டியில் பிரித்து, அந்த பணத்தில் கார் வாங்கி ஓட்டி கொண்டு திரிந்த நீங்கள் அண்ணன் சீமானை விமர்சிக்கலாமா? நாம் தமிழர் கட்சி விமர்சிக்கலாமா? கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க. எங்க கிளம்புறாங்க? கலைஞர் கருணாநிதி திருவாரூர்லேருந்து வரும்போதே என்னமோ வந்து ஹெலிகாப்டரில் வந்து சென்னையில் இறங்குற மாதிரியே பேசுவாங்க. அவர் வந்து ரயிலில் வந்தார், ரயிலில் பயணிச்சுட்டு எடுக்கலை அப்படின்னு பல்வேறு சர்ச்சைகள் உண்டு. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கலைஞர்லாம் வரும்போதே காரணம் வந்தாருங்க. அவருக்கு அன்றைக்கி எவ்வளோ பெரிய வசனகர்த்தா தெரியுமா, அவர் வசனம் எழுதினாருன்னா எப்படி இருக்கும் தெரியுமா, அன்னைக்கு அவர் தான் டாப்புங்க அப்படிமா. இன்றைக்கே வசனகர்த்தாக அதிகபட்சம் 50,000 சம்பளம் கிடையாது. அன்னைக்கு வசனகர்த்தாக எவ்வளோ சம்பளம்னு நம்ம எழுதி நினச்சிக்க வேண்டியதான். அந்த வசனத்தில் வாங்கின சம்பளத்தில் கருணாநிதி கார் வாங்கினாமாங்க. ஆனால் கலைஞர் கார் எப்படி வாங்கினாரு அப்படின்னு அவரே நெஞ்சுக்கு நீதியில் சொல்றாரு. நெஞ்சுக்கு நீதியில் கலைஞர் கருணாநிதி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அன்று சீட்டாட்ட முடிவில், இது 3 சீட்டு சீட்டாட்ட முடிவில் கலைவாணர் உட்பட அனைவரும் என்னிடத்தில் தோற்று போனார்கள். தலைவனை மிஞ்ச முடியுமா? தானே தலைவனாச்ச, தமிழை கரைச்சு குடிச்சவனாச்ச, சூழ்ச்சிகளையும் சூதுகளையும் கரைச்சு குடிச்சவனாச்ச, தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் பின் தர்மமே வெல்லுங்கிற மாதிரி, தர்மத்தின் வாழ்வதனை சூதுகளும் இறுதியில் சூதே வெல்லும் அப்படிங்கிற மாதிரி சூது கற்றுக் கொடுக்கக்கூடிய கும்பகர்ணனாச்ச. அன்று சீட்டாட்ட முடிவில் கலைவாணர் உட்பட அனைவரும் என்னிடத்தில் தோற்றுவிட்டார்கள். 5000 ரூபாய் எனக்கு லாபம்,
கலைவாணர் அந்த பணத்தை வாங்கி கொண்டு அதுக்கு மேல் தேவையான பணத்தை தானே போட்டு ஒரு கார் வாங்கி தருவதாக சொல்லிவிட்டு போனார். இதுவும் ஓசி. கலைவாணர் திருப்பி கொஞ்சம் காசு போட்டு கார் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. மறுநாளே புதிய கார் என் வீட்டுக்கு வந்தது. அதில் என்னை உட்கார வைத்துக் கொண்டு கலைவாணர் ஸ்டுடியோவிற்கு அழைத்து சென்றார். எப்படி அண்ணன் சீமான் அவர்கள் கார் எப்படி வந்துச்சு, இசூசு கார் எப்படி வந்துச்சு, ஃபார்ச்சுனர் எப்படி வந்துச்சு அப்படின்னு கிண்டல் பேசின கூட்டம் இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது? அதாவது தன் தலைவன் வந்து இந்த மாதிரி ஓசியில் கார் வாங்கினால எல்லா தலைவனும் ஓசியில் தான் கார் வாங்கியிருப்பான் அப்படிங்கிற மணலில் வந்துட்டு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சமீபத்தில் பாலா 25 அப்படிங்கிற இயக்குனர் பாலாவுடைய 25வது ஆண்டு விழா அந்த நிகழ்ச்சியில் பேசியிருந்தார். முதல்ல எனக்கு கார் கொடுத்தது தம்பி பாலா தான். பாலா கொடுத்த காரை வச்சு தான் விற்றுட்டு திருப்பி நான் வந்து இசூஸ் வாங்கினேன், லோன் போட்டு திருப்பி இசூஸை விற்றுட்டு நான் வந்து அடுத்த கார் வாங்கினேன் அப்படின்னாரு. இதுதான் உண்மை. பாலா அவர்கள் கொடுத்த அந்த ஃபோர்டு என்டவர் காரை 10 லட்ச ரூபாய்க்கு விற்று அதை முன்பணமாக கட்டி 23 லட்ச ரூபா மதிப்புள்ள இசூஸ் கார் வாங்கப்பட்டது. திருப்பி அதுக்கு லோன் டியூ கட்டிட்டு அதை விற்றுட்டு திருப்பி அதை முன்பகம் வச்சு தான் ஃபார்ச்சுனர் காரம் கொடுத்தது. இப்படி உண்மையிலே லோன் போட்டு டியூ கட்டி முறைப்படி வரி கட்டி வாங்கினது அண்ணன் சீமான். சீட்டாடத்தில் சம்பாதிச்சு வாங்கலை, உண்டியல் குலுக்கி கார் வாங்கலை, திரளுதி திரட்டி கார் வாங்கலை. ஆனால் திரளுதி திட்டி கார் வாங்கினது திமுக. சீட்டாட்டு விளையாண்டு சீட்டு விளையாண்டு சீட்டில் 3 சீட்டில் ஜெயிச்சு கார் வாங்கினது யாரு? திமுக, கருணாநிதி. தொடைக்கடியில் எதுக்குடா காசை சொருவுற? தொடைக்கடில நாயக பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. அவனா திரளுதி திரட்டுறாங்க, அவனா கிரவுட் ஃபண்டிங் பண்றாங்க, இதுக்கு ஒரு கும்பல் கிளம்பிட்டாங்க அப்படின்னு நாம் தமிழ் கட்சி திமுக வந்து கிண்டல் பண்ணதுல நிதி திரட்டுறதுக்கு என்று ஒரு நாளை நியமிச்சு அந்த நாளில் கலைஞர் கருணாநிதி இறங்கி போய் நிதி திரட்டிருக்காரு. நெஞ்சுக்கு நிதியில் அவரே சொல்றாரு. எப்படி பிச்சை எடுக்கிறதுக்குன்னு நிதி திரட்டுறதுக்கு ஒரு நாளை குறிப்பிட்டு ஒரு நாள் முழுக்க வேலையே நிதி திரட்டுறதான். இந்த நிலைமையெல்லாம் சுட்டிக்காட்டி, அதாவது எந்த நிலைமை, வறுமையில் இருக்கிற நிலைமையெல்லாம் சுட்டிக்காட்டி அறிக்கை ஒன்றினை உருவாக்க பொதுக்குழுவின் பார்வைக்கு வைத்தேன். அவர் தான் வச்சிருக்காரு. அதை நன்றாக ஆராய்ந்த பின்னர் நம் நாடு வளர்ச்சிக்கென ஒரு நிதியும் தலைமை கழகத்தில் ஒரு நிதியும் திரட்டித்தான் ஆக வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்தது கழகம். அதன்படியே நிதி திரட்டும் பணிகள் விரிவுபடுத்தப்பட்டன. இது தனி ப்ராஜெக்டாக போட்டிருக்காங்க. நிதி திரட்டும் பணிகள் விரிவுபடுத்தப்பட்டன. சென்னை மாநகரம் முதல் தமிழகத்தின் மூளை முடுக்கில் உள்ள சாதாரண சிற்றூர்கள் வரை ஆங்காங்கே கழக முன்னணியினரும் தொண்டர்களும் உண்டியல் குலுக்கி பொதுமக்களிடம் தன் கொடைகள் நன்கொடைகள் பெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அவ்வாறு உண்டியல் ஏந்திரும் நாளாக 1964 டிசம்பர் 7ஆம் நாளை தேர்ந்தெடுத்தோம். அம்பேத்கருக்கு பிறந்த நாளுக்கு அடுத்த நாள், நினைவு நாளுக்கு அடுத்த நாள் டிசம்பர் 7ஆம் நாளை தேர்ந்தெடுத்து அறிக்கை வெளியிட்டார் அண்ணா. உண்டியல் குலுக்கி பொதுமக்கள்கிட்ட நன்கொடைகள் பெறுவதற்கு திரளுதி திரட்டுவதற்கு ஒரு நாளை தேர்ந்தெடுக்காங்க. 1964 டிசம்பர் 7. மற்றவர்களைப் போலவே நானும் அந்த நிதி திரட்டும் பணிகளை ஈடுபட்டேன். யாரு? கலைஞர் கருணாநிதி. தானை தலைவர், தன்மான தலைவர், முத்தமிழறிஞர், மொத்த திருக்குறளையும் கரைச்சு குடிச்ச வாழ்ந்த வள்ளுவர், நடமாடிய ஆணவை, அஞ்சுகம் பெற்ற அருமை புதல்வர். நண்பர்கள் புடை சூழ 7/12/64 அன்று காலை 9 மணி அளவில் சென்னையில் அன்பகத்திலிருந்து புறப்பட்டோம். எதுக்கு? உண்டியலை திரட்டி காசு பறிக்க புறப்பட்டோம். உண்டியல் ஏந்தி தேனாம்பேட்டை, கடைவீதி, பாண்டி பஜார் ஆகிய பகுதிகளில் 11:30 மணி வரை திரட்டினோம். பின்னர் மீண்டும் 4 மணி அளவில் அதே பணியை தொடர்ந்தோம். காலைல 11:30 மணிக்கு திரட்டிப்பாங்க. அந்த திரட்டுற காசில் கொஞ்சம் வச்சுட்டு அப்புறம் திருப்பி வந்து சாயந்தரம் ஆரம்பிச்சிருக்காரு. வழியெங்கும் பொதுமக்கள் வெள்ளமான திரண்டு நின்று உண்டியலை நிரப்பினர். எங்கள் வெளிநீரை துடைத்திடக்கூடிய ஒரே துணை திமுக கழகமே என்கிற தங்கள் நம்பிக்கையும் தாங்கள் அளித்திட்ட காசுகளின் மூலம் அவர்கள் வெளிப்படுத்தினர். அறிஞர் அண்ணா அவர்கள் நிதித்து கேட்டு அறிக்கை விடுத்த நாளுக்கும் தோழர்கள் உண்டியல் ஏந்திய நாளுக்கும் இடையில் மிக குறுகிய காலமே இருந்தும் கூட கழகத்தின் தேவையை கழகத்தினர் நிவர்த்தி செய்தனர் என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் உண்டியல் குலுக்கி நிதி திரட்டிய அதை வந்து சிலாகித்து நெஞ்சுக்கு நிதியில் எழுதுனது மட்டும் இல்லாமல் அவர் உண்டியல் குலுக்கிற காட்சியோடு புகைப்படத்தையும் போட்டு வச்சுக்கார். இவங்க நம்மள சொல்றாங்க, நம்ம பைக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிட்டு அதோட விடல அவரு ஒரே நாளில் அதுவும் உண்டியல் மூலம் 1 காசு 2 காசாக ஏறத்தாழ 80,000 ரூபாய் வரை குவிந்தது. மற்ற மாட்டுக் கட்சிகள் அனைவரும் வியப்பனை அழைப்பதாக, மூக்கிலே விரல் வைப்பதாக அது அமைந்தது. அந்த காசெல்லாம் போய் கழகத்துக்கு சேர்ந்துச்சா அப்படிங்கிறத கழக உடன்பரப்புகளுக்கும் அன்னைக்கு வாழ்ந்த நம்ம தாத்தங்களுக்கு தான் தெரியும். அந்த 80,000 ரூபாய் எவ்வளோ போய் சேர்ந்துச்சு, உண்மையிலே 80,000 தான் சேர்ந்துச்சா, எத்தனை பேர் எத்தனை ரூபா கொடுத்தான் அப்படின்னு. இப்படி நம்முடைய தாத்தாக்கள்கிட்ட
நம்முடைய பெரியப்பாக்கள்கிட்ட, நம்முடைய முன்னோர்கள்ட்ட நிதி திரட்டி உண்டியர் குலுக்கி தெரு தெருவாக அலைஞ்சி பிச்சைக்காரங்களுக்கு நிதி சேகரித்து ஒரு பிச்சை எடுக்கிற கூட்டத்தை நடத்தினவர், ஒரு நாளை நியமித்தவர் கலைஞர் கருணாநிதி. அந்த கூட்டம் நம்மளை பிச்சை எடுக்கிறாங்க, நிதி திரட்டுறாங்க அப்படின்னு சொல்லுது. சரி, அது திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திமுக யார்ட்டி நிதி வாங்கியிருக்காத? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஏழ்மையான கட்சியா இருந்துச்சு, எளியவர்கள் இருந்த கட்சியா இருந்துச்சு, பாமர கட்சியா இருந்தது. அதிகாரத்துக்கு வந்த பிறகு திமுக நிதி திரட்டிருக்காத அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது. திமுகவுடைய ஒவ்வொரு மாநில மாநாடு, இது வரைக்கும் 10 மாநில மாநாடு நடந்திருக்குது. ஒவ்வொரு மாநில மாநாட்டுக்கும் கட்சிக்காரன் அந்த ஒரு படத்துல இந்த வடிவேலும் மாதவன் சேர்ந்து அந்த ஆட்டோக்கார தம்பி எங்கப்பா அப்படின்னு தேடுவாங்கல்ல, அதே மாதிரி எங்கப்பா அந்த உடன்பிறப்புகளே கடிதம் போடுறது உருவுறதுக்கு தான், அவுக்கிறதுக்கு தான், ஆட்டையை போடுறதுக்கு தான். உடன்பிறப்புகளே அப்படின்னு 2015 ஒரு கடிதம். அந்த உடன்பிறப்புகளே அப்படின்னு உருகிடுவாங்க. உருகி 2015 கலைஞர் கருணாநிதி ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அது கலைஞர் கருணாநிதியுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் இப்பவும் இருக்கிறது. என்ன தெரியுமா எழுதியிருக்காரு? உடன்பிறப்புகளே, நான் முன்பே எழுதியது போல நம்முடைய எதிரிகள் என்னென்னவோ செய்து கொள்ளைப்புறமாக குவித்து வைத்துள்ள பெருநிதியை எண்ணி பார்த்து தேர்தல் வருவதற்கும் இன்னும் இருப்பது சில மாதங்களே. அது ஒவ்வொரு தமிழருடைய தலையெழுத்தையும் நிர்ணயிக்கப் போகும் தேர்தல். அதில் நாம் ஒவ்வொருடைய நம்முடைய கடமையை ஆற்ற வேண்டும் என்பதையெல்லாம் உணர்ந்து இணந்து கட்சி வேலை பாருங்க, வாக்குச்சாவடி முகவர் போடுங்க, கொள்கையை கொண்டு போய் சேருங்க அப்படில்ல என்பதை உணர்ந்து நீங்கள் நிதியை மேலும் மேலும் வழங்குவதிலும் இந்த அரசின் ஊழல்கள், முறைகேடுகள், சீர்கேடுகள் எல்லாம் பொதுமக்களிடத்தில் எல்லா வகையிலும் எடுத்துக் கூறுவதிலும் அக்கறையோடு பணியாற்ற வேண்டும். ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் நான் கேட்டவுடன் இல்லை என்று மறுக்காமல் அள்ளி கொடுக்கும் உடன்பிறப்புகள் என்னோடு இருக்கிறீர்கள் என்பதை நான் நன்றாகவே அறிவேன். எனவே உங்களிடம் கேட்காமல் இந்த நேரத்தில் நான் வேறு யாரிடம் கேட்க முடியும்? பணக்காரரிடத்தில், தொழில் முதலாளிகளிடத்தில், பல கோடி ரூபாய் வைத்திருப்போரிடம் நான் நிதி கேட்டு பழக்கப்பட்டதில்லை. ஆப்பா, இவரே பணக்காரரு, இவரே பெரும் முதலாளி. கலாநிதி மாறன் 2015 பெரும் கோடீஸ்வரன். கலாநிதி மாறன் தொடங்கி ஜெகத்ரட்சகர்கள் ஆரம்பித்து திமுக பெருங்கோடீஸ்வரன் இருக்கான். பணக்காரர்களிடத்தில், தொழில் அதிபர்களிடத்தில் நான் கேட்க மாட்டேன். ஒட்டுமொத்தமான தொழிலதிபரும் திமுக தான் இருக்கான், ஒட்டுமொத்தமான பணக்காரன் திமுக தான் இருக்கான். உடன்பிறப்பே, உன்னிடம்தான் நான் திரும்ப திரும்ப கேட்டு வருகிறேன். கோவணம் மட்டும் தான் அவன் மிச்சம் இருக்கு. அந்த கோவணத்தையும் ஒருவருக்கு 2015 கடைசியாக கல்வியில் இருக்காரு. நீயும் தவறாமல் கொடுத்து கொண்டே வருகிறாய். ஆனால் நம்முடைய எதிரிடம் குவிந்திருக்கும் பணபலத்தை எண்ணிடும் பொழுது இப்போது நீ கொடுத்துள்ள நிதி போதவே போதாது, அது ரொம்ப சொற்பம் என்பதை உணர்ந்து நாட்கள் இன்னும் சிலதை இருக்கின்றன என்பதை மனதில் கொண்டு கோமணத்தை எப்படியாவது துவைத்து அதை அடமானம் வைத்து வெட்டி வா என்றால் கட்டி வரும் உள்ளத்தோடு பெரும் நிதியை கொண்டு வந்து கழக நிதியோடு சேர்ப்பதிலும் தேர்தல் பணிகளை தொய்வில்லாமல் ஆற்றுவதிலும் இன்றிலிருந்து நீ முனைப்பு காட்ட வேண்டும். கிடைக்கும் போதெல்லாம் அவ்வப்போது கடிதம் எழுதுகிறேன். கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது என்பதை கழகம் பெற இருக்கும் வெற்றியின் மூலம் மெய்ப்பித்து காட்டுவோம் என்று கருணாநிதி 2015 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி ஃபேஸ்புக்கில் இந்த பதிவை போட்டிருக்கார். 2015 வரைக்கும் தேர்தல் நிதின்னு சொல்லி வாங்கினாங்க. 2004 வாஜ்பாய் ஆட்சி முடிஞ்சு காங்கிரஸ் அந்த தேர்தல் பிரச்சார காலகட்டம், பிஜேபியிலேருந்து கூட்டிலேருந்து வெளியே வரப்போகிறாங்க இவங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு மாவட்டம், அன்றைக்கி 24 மாவட்டம் நினைக்கிறேன், ஒரு மாவட்டத்துக்கு 1 கோடி நிதி கலைஞர் கருணாநிதி அறிவித்தார். கொட்டினாங்க. ஒரு மாவட்டத்துக்கு 1 கோடி நிதி அமைச்சு 24 கோடிக்கு மேலே 2004 நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுக தேர்தல் நிதியை வாங்கிச்சு கட்சிக்காரன் இருந்து. அதே பொறுத்தவரை நாம் தமிழ் கட்சி தன்னுடைய கட்சிக்காரன்ட்ட, நாம் தமிழர்களுடைய வாக்காளர்கள்ட்ட, தமிழ் தேசிய ஆர்வலர்கள்ட்ட நாம் தமிழ் சிந்தி கேட்குது. நாம் தமிழ் கட்சி போய் தேர்தல் பத்திரத்தில், எலெக்ஷன் பாண்டில் பெரும் முதலாளிகள்கிட்ட இவ்வளவு ஃபிக்ஸ்டாக ஒரு மாவட்டத்தில் தரணும் அப்படின்னு சொல்லலை. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் ஏவாவேலு மட்டும் 7 லட்சம் ரூபாய் நிதியை கொண்டு கொடுத்தாரு. அன்னைக்கு வந்த நிதியில் அவர் நிதி தான் அதிக நிதி. 2004 நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் இலக்கு வச்சு திமுக கேட்டது. அதில் 103 கோடி ரூபாய் வசூல். இலக்கு 100 கோடி, 103 கோடி வசூல். 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு 103 கோடி ரூபாய் கட்சிக்காரன்ட்ட, மாவட்ட செயலாளர்கள்ட்ட நிதி வாங்கிய திமுக நாம் தமிழ் கட்சி தன் கட்சிக்காரன்ட்ட நிதி வாங்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு அதுல என்ன சிக்கல்? சரி, நிதி எது கொண்டாந்தீங்களா? நிதி கொண்டாடலாம், மனு தான் கொண்டாந்து தலைவரே. மனு மட்டும் தானா? மனுவை மட்டும் வச்சு நாக்க வைக்கவா? அடுத்து நிதி இல்லாம தான் மிதி தான். 2004 24 கோடி, 2014 100 கோடி, 2016 கலைஞர் கருணாநிதி உயிரோடு இருக்கும் பொழுது நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு 100 கோடிலாம் பத்தாது, 200 கோடி இலக்க வைக்க வேண்டும். ஒரு மாவட்ட செயலாளர் 2 to 3 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும்.
அப்போ 64 கழக மாவட்ட செயலராக பிரிச்சிருந்தாங்க திமுக. 64 மாவட்ட செயலர், மாநகர் புறநகர்னு. ஒரு மாவட்ட செயலர் 3 கோடி கொடுத்து 200 கோடி ரூபாய் நிதி கேட்கறன்னு சொல்லி கருணாநிதி கொடுத்த அறிக்கை அப்படி இருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலிலும் கட்சிக்காரங்கிட்ட, உடன்பிறப்புகள்கிட்ட, நம்ம சொந்தக்காரன்ட்ட நிதி வாங்கி சேர்த்த வளர்ந்த திமுக திரள் நிதியை எளிய மக்கள்கிட்ட, பாமர மக்கள்கிட்ட, உழைக்கும் மக்கள்கிட்ட 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் வாங்குறத கிண்டல் பண்ணுது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இது கூட பரவாயில்ல, கலைஞராது பரவாயில்ல, அறிக்கை போட்டு காசு வாங்கியிருக்காரு. உண்டியலேருந்து போய் மக்கள்கிட்ட காசு வாங்கியிருக்காரு. பெரியார் இருக்கார்ல, அவர் இதை விட பல மடங்கு. பேர் வைக்கணும்னா காசு, நல்ல பேர் வைக்கணும்னா கூடுதல் காசு. பேர் கம்மியாக, பணம் கம்மியாக கொடுத்தா எதையாவது வச்சுட்டு போயிடுவார், பகுத்தறின்னு வச்சுட்டு போயிடுவார். அவர் பாட்டில் ரஷ்யான்னு ஒரு பிள்ளைக்கு பேர் வச்சுட்டு போயிருக்காரு. ஏன் பழனி பேர் இருக்கும்போது, திருப்பதி பேர் இருக்கும்போது ரஷ்யான்னு பேர் இருக்கக்கூடாதா? அவன் காசு கொடுக்கல, அவன் கிடைச்சா ரஷ்யான்னு வச்சு எப்படி கூப்பிட்ற, ரஷ்ன்னு கூப்பிட்றதா அவனை செருக்குமா இல்லை யான்னு கூப்பிட்றதா? வச்சுட்டு போயிடுவார். இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு 50 ரூபா கொடுத்தா, 5 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் கொடுத்தா நல்ல காசு. 1 ரூபா 2 ரூபாலாம் கொடுப்பாங்க அந்த காலத்தில். 1 ரூபா 2 ரூபா கொடுத்தானா ஏதாவது சுப்பிரமணிக்கு பிறன்னு வச்சுட்டு போயிடுவாப்புல, சுங்குடி சுப்புன்னு வச்சுட்டு போயிடுவாப்புல. அதே மாதிரி ஒருத்தர் வீட்டில் போய் உட்காரணுமா, கட்சிக்காரன் வீட்டில் உட்காரணுமா, அதுக்கு 50 ரூபா. கட்சிக்காரன் வீட்டில் சாப்பிட்றணுமா, அதுக்கு 500 ரூபா. கட்சிக்காரன் வீட்டில் தங்கணுமா, பெரியார் தங்கின வீடுங்க, பெரியார் ஒரு நாள் இருந்த வீடு அப்படின்னு சொல்லணும்ல, அதுக்கு பெருமை வேணும்ல, அதுக்கு 1000 ரூபா வாங்கியிருக்காரு. இதை பெரியார் மட்டும் இல்லை, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் வாங்கியிருக்காரு. அவர் சொல்றாரு, இளைஞரணி மாநாட்டை நடத்துவதற்கு நாங்கள் எப்படிலாம் கஷ்டப்பட்டோம், கட்சிக்காரன் வீட்டில் போய் திண்ணையில் அமர்வதற்கு 50 ரூபா, அவர்கள் வீட்டிலே சாப்பிட்றதுக்கு 250 ரூபா, அவர்கள் வீட்டிலே தங்குவதற்கு 500 ரூபாய் என்று வசூல் செய்த அந்த பணத்தில் நாங்கள் இளைஞரணி மாநாட்டை நடத்துகிறோம்னு சொல்லி பெரியார் நான் பண்ணதா சொல்லி ஸ்டாலின் ஒரு பேட்டியிலே சொன்னார். இப்படி கட்சிக்காரங்கிட்ட, அடிமட்ட தொண்டர்கள்ட்ட காசு வாங்கி வளர்ந்த திமுக நாம் தமிழர் கட்சியை பார்த்து நீங்க எப்படி சொல்றீங்க? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. வைகோ கட்சிக்காரன் போட்டோ எடுக்கிறதுக்குங்க, போட்டோ எடுக்கிறாங்க, கூட 200 ரூபா கொடு, 200 ரூபா கொடு, 200 ரூபா கொடு, 200 ரூபா கொடு, வரிசையாக வாங்குறாரு, வாங்கிட்டே போறாரு. ஒருத்தர் காசு இல்லை, போ நீ போ, காசு இல்லைன்னா போ, போட்டோவுக்கு காசு. இன்னைக்கும் கலைஞர்கிட்ட போட்டோ எடுக்க காசு, ஸ்டாலின்கிட்ட போட்டோ எடுக்க காசு, பெரியார்கிட்ட போட்டோ எடுக்க காசு, கலைஞரை பார்க்கணும்னா காசு, மாநாட்டுக்கு நுழைவு சீட்டு, இப்போ சேலத்தில் இருந்த மாநாடு வரைக்கும் காசு. கலைஞருடைய நாணயத்தை வெளியிட்டாங்க, ஒரு செல்லா காசு. நாணயம் செல்லா காசு எங்கேயுமே அவைலபிள் இல்லை. அந்த நாணயம் எவ்வளவு? 100 ரூபா நாணயத்துக்கு, நூற்றாண்டு விழா நாணயத்திற்கு 10,000 ரூபாய்க்கு அறிவாலயத்தை வச்சு விற்றாங்க. அந்த நாணயத்தை அடிக்கிறதுக்கே 5000 ரூபா ஆகுமா, 10,000 ரூபாய்க்கு வச்சு விற்றாங்க. அது ஒவ்வொருத்தரும் கம்பல்சரியாக வாங்கினா, அதை ஒரு பெருமையாக ப்ரெஸ்டீஜ் மாதிரி பல பேர் வாங்கிட்டு இருந்தான். 10,000 ரூபா, 10,000 ரூபாய்க்கு 5 நாணயம், 3 நாணயம், 2 நாணயம்னு பல அறிவு நாணயங்கள் அந்த நாணயத்தை வாங்கிட்டு போச்சு. அப்போ அந்த நாணயம் முதற்கொண்டு சேல்ஸ் பண்ணி அதில் பணத்தை பார்க்க நினைக்கிறக்கூடிய நீங்கள், கலைஞருடைய புத்தகத்தை வச்சு விற்று அதில் காசு பார்க்க நினைக்கக்கூடிய நீங்கள், நாம் தமிழ் கட்சி விமர்சனம் செய்யலாமா? நாம் தமிழ் கட்சி திறநிலை திருடர்கள்னு சொல்லலாமா? மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட. ஆற்றுமணல் கொள்ளையை எதிர்த்துட்டு ஆற்றுமணல் கொள்ளையார்கிட்ட போய் காசு வாங்கினா அது தப்பு. கனிமவள கொள்ளையர்களை எதிர்த்துட்டு கனிமவள கொள்ளையர்கிட்ட போய் காசு வாங்கினா தப்பு. ஸ்டெர்லைட்டை எதிர்த்துட்டு ஸ்டெர்லைட் முதலாளிகிட்ட போய் காசு வாங்கினா தப்பு. மீத்தேன் ஹைட்ரோகார்பனை எதிர்த்துட்டு தெரியாமல் கையெழுத்து போட்டு அவன்கிட்ட போய் காசு வாங்கினா அது தப்பு. தேர்தல் எலெக்ஷன் பாண்டு மூலியமாக லாட்ரி மார்டின் கிட்ட பணம் வாங்கினா அது தப்பு. அதை நாம் தமிழ் செஞ்சிருக்கா? அதை யார் செஞ்சிருக்கா? தேர்தல் நிற்கிற வேட்பாளர்கிட்ட நீ எவ்வளவு செலவு செய்வ, ஓன் தொகுதிக்கு எவ்வளவு செய்வ, கட்சிக்கு எவ்வளவு செய்வ அப்படின்னு கேட்டு சீட்டு கொடுப்பது திமுகவா நாம் தமிழ் கட்சியா? தேர்தல் நிற்கிற வேட்பாளர்கிட்ட உனக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, கட்சிக்காரர்களுக்கு 30 நாளைக்கு செலவுக்கு நீ பார்த்துக்குவியா அப்படின்னு கேட்பது திமுகவா நாம் தமிழ் கட்சியா? தேர்தல் நிற்பதற்கு பணம் தேவையில்லை, தமிழ் இனமா இருந்தா போதும். பணத்தை கொடுத்து வாக்கை வாங்குற முறையை ஒழிக்கணும், ஓட்டுக்கு பணத்தை விற்கிற, பணத்துக்கு ஓட்டை விற்கிற முறையை ஒழிக்கணும்னு சொல்ற நாம் தமிழ் கட்சி எங்க? பணத்தை கொடுத்து ஓட்ட படிக்கிற திமுக எங்க? அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் எவ்வளவு நிதி வசூல் பண்ணியிருப்பாங்க? என்னைக்காவது கொடுத்து பார்த்துருக்கீங்களா? உண்டியல் குளிக்க வசூல் பண்ணிருக்காங்க, நாணயத்தை விற்று வசூல் பண்ணியிருக்காங்க, புத்தகத்தை விற்று வசூல் பண்ணியிருக்காங்க, எவ்வளவோ வசூலை போட்டிருக்காங்க. நேரு கொண்டு கொடுப்பாரு, ஏவாவல் கொண்டு கொடுப்பாரு, கேகேஎஸ்ஆர் கொண்டு கொடுக்குறாரு, தங்கம் தினசு கொடுக்குறாங்க. என்னைக்காவது கலைஞர் குடும்பத்திலேருந்து நாங்கள் கொடுத்தோம், முதலமைச்சர் தன்னுடைய 1 மாத சம்பளத்தை வெள்ள நிவாரணத்தை விட்டு கொடுக்குறான். இவர் சம்பளம் அப்படியே 5000 கோடி, அதை விட்டு கொடுத்தோடனே வெள்ள நிவாரணத்தில் மக்கள்லாம் அப்படியே மிதந்து வந்துடுவாங்க. 2 லட்ச ரூபா
2 லட்ச ரூபாயை கொடுக்குறத என்னுடைய 1 மாத சம்பளத்தை நான் கொடுக்குறேன். 1 மாத சம்பளத்தை இவர் கொடுக்குறனால துர்காமா வந்து பக்கத்து மளிகைகளில் சாமான் அவங்க காசு இல்லாமல் மளிகைகளில் கடன் சொல்லியிருக்கு. எப்பேற்பட்டவங்க பாருங்க, சொந்த காசை எடுத்து ஒத்த ரூபா கொடுக்க மாட்டாங்க. ஒரு நிதி, அவங்க வீட்டை பார்த்தா குடும்பமே நிதி தான். கலாநிதி, அருள்நிதி, தயாநிதி, உதயநிதி, இன்ப நிதி, பூரா நிதியாக இருக்கும். ஆனால் நிதி அவங்ககிட்ட இருக்கும், நமக்கு தர மாட்டாங்க. மக்களிடத்தில் வந்த ஒரு இயக்கம், மக்களுக்காக நிற்கிற இயக்கம், அந்த மக்களிடத்தில் கையேந்தி நிதி வாங்கி அந்த மக்களுக்காக உழைப்பது தவறு கிடையாது. உலகம் முழுக்க மக்கள் இயக்கங்கள் அப்படித்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்ப காலத்தில் கார் வாங்குவதற்கே மக்களிடத்தில் காசு கட்ட திமுக பண்ணியது சரி என்றால், நாம் தமிழ்ச்சி மக்களிடத்தில் காசு கேட்பதும் திரள்நிதி திரட்டுவதும் எந்த தவறும் கிடையாது. நாம் தமிழ்ச்சி அதை முழுமையாக கணக்கு வழக்கோடு செய்கிறது. ஆனால் திமுக தங்கள் தேவைகளுக்கு செய்கிறது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி